ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பேரை சொல்லணும் ஒரு படத்தில் சொல்லுவேன், லியோவை பார்க்கணும். ஸோ இந்த சப்ஜெக்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தாவேகாவினுடைய முதலாவது பொதுக்குழு நடந்திருக்கு. அந்த பொதுக்குழுவில் பல்வேறு விஷயங்களை தாவேகாவினுடைய நிர்வாகிகள், தலைமை கழக உறுப்பினர்கள் எல்லாமே பேசியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஆதவ அர்ஜுனா பேசினதும் விஜய் பேசினதும் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு சர்ச்சை பொருளாகவும் மாறி இருக்கிறது. கடந்த காலத்தில் பாஜக பற்றி நீ வாயை திறக்க மாட்டீங்க, பாசிசம் பாயாசம் கடந்து போயிடுறீங்க. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் அந்த கொள்கை விளக்க மாநாட்டிலையும் அதை தான் பயன்படுத்தினார். அதே போல் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியிலையும் அதை தான் பயன்படுத்தினார். அப்பையிலிருந்து தொடர்ச்சியாக யாரை எதிர்க்கிறீங்களோ எதிர்க்கிறவங்க பேரை சொல்றது கூட நீங்கள் பயப்படுறீங்க. பாசிசம்னா பாஜகன்ற பேரை சொல்றது பயப்படுறீங்க, பாயாசம்னா திமுக பேரை சொல்ல பயப்படுறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்தது. நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு பேட்டிகளும் நம்ம தாவேகாவுடைய செய்தி தொடர்பாக எடுத்தோம். அவங்கள்ட்ட இந்த கேள்வி வச்சோம். இன்னைக்கு அந்த கேள்விக்கு ஒரு பதிலாகத்தான் பேரை சொல்லணுன்ற மாதிரி விஜயை கலாய்க்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறார். குறிப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற பேரையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. அதே போல மோடிஜி ஏன் தமிழ்நாட்டை கண்ட அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி ரைமிங்காகவும் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இந்த ஜாக்டோஜியோடைய போராட்டம், பாலியல் வன்கொடுமை சம்மந்தப்பட்ட விஷயம், லா அண்ட் ஆர்டர் விஷயம் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் அவர் ஆரம்பத்திலேயே பண்ணியிருக்கணும், இப்பதான் பண்றாங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இப்ப இடைச்சொல்களாக சேர்க்கப்பட்டிருக்கு. சரி, அதையெல்லாம் தவிர்த்து விட்டு தீர்மானங்கள் அப்படிங்கிற பக்கத்துக்கு வரும்பொழுது முக்கியமாக சில தீர்மானங்களை போட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட 17-18 தீர்மானம். அதில் இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய அந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா பற்றி பேசியிருக்கிறாரு. பரந்தூர் விமான நிலையம், இருமொழி கொள்கை, அதே போல மீனவருடைய போராட்டத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. இந்த டீலிமிட்டேஷன், இந்த மறுசீரமைப்பு பிரச்சனையும் அவர் பேசியிருக்கிறார். மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் பகிர்ந்தளிக்கப்படணுங்கிற மாதிரி விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு. இப்படி உட்பட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய போராட்டம், அதே போல சட்ட ஒழுங்கு போராட்டம், ஏற்கனவே சொன்னது போல டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் அளவுக்கு சமூக நீதியை நிலைநிறுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிற ஒரு கோரிக்கையும் பல கட்சிகளும் வைக்கிறாங்க. அதில் கூடுதலாக இப்ப தாவேகாவும் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல இலங்கை தமிழர்களுக்கான அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். அதே போல கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கட்சி தலைவருக்கே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை இவங்களே புதுசா போட்டிருக்கிறாங்க. கொள்கை தலைவர்களின் வழியாக நாங்கள் பயணிக்கிறோன்ற மாதிரி எல்லாம் முடிச்சு ஒரு பேக்கேஜா கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்மானத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட திமுக என்ன சொல்லுதோ, என்ன பேசுதோ, என்ன சித்தாந்தத்தில் செயல்படுதோ அதே தான் செயல்படுத்தி இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது. இது தமிழ்நாடு. அப்படின்னு மத்திய அரசை பத்தி பேசும்பொழுது மோடி பேரை சொல்றதுக்கே நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்கிறார். நாங்க அப்படி பயப்படக்கூடிய அளவுக்கு அப்படின்னு நடந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் கேட்கிறார். மத்தியில் யாருன்னா காங்கிரஸ் ஆண்டுட்டு இருக்காங்க, பாசிசம்னா பாஜக தானே குறிக்க போகுது, மாநிலத்தில் என்ன அதிமுக ஆண்டுட்டு இருக்கு, பாயாசம்னா திமுக தானே குறிக்க போகுதுன்ற மாதிரி அவருடைய நக்கல் பாணியில சொல்லியிருந்தார். அதே போல மாண்புமிகு மோடிஜி அவர்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு தமிழ்நாட்டை கண்டாலே, தமிழர்களை கண்டாலே ஏன் உங்களுக்கு அலர்ஜிங்கிற மாதிரி இதுவரைக்கும் அவர் மீது இருந்த குற்றச்சாட்டு, தாவேகா மீதும் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீது இருந்த குற்றச்சாட்டை அசால்ட்டா உடைச்சு விட்டுருக்க வேலையும் செஞ்சிருக்கிறார். இதுல குறிப்பாக இந்த சம்பவங்களை ஒட்டி சில விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. ஆதவ அர்ஜுனா பேசும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேல அவர் 1 ஹவர் 58 நிமிஷம் 60 நிமிஷமா பேசியிருந்தாரு. பல முக்கிய பிரச்சனைகளை அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தார். பேச்சில் சில நெளிவு சுழிவுகள் இருந்தாலும் சில விஷயங்கள்ல அவர் தவற விட்டுட்டாருன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுல குறிப்பா சொல்வதாக இருந்தா 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் அதிமுக வென்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அவர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னாரு அப்படின்றது நமக்கு தெரியல. இருந்தாலும் அதிமுக கூட்டணியின் கீழே தான் பல சின்ன கட்சிகளும் இருந்தாங்க. ஒட்டுமொத்த வெற்றியா அவர் சொல்லிட்டு போறோன்ற சந்தேகம் நமக்கு இருக்கு. இருந்தாலும் இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா குறிப்பிட்ட அந்த தேர்தல் 2016 6 கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க. அந்த 6 கூட்டணி கட்சிகள் யார் அப்படின்னா, தமிழரசன் எம்எல்ஏ, அதாவது இந்திய குடியரசு கட்சி, அதே போல சரத்குமார் இப்ப பாஜக கட்சியை இணைச்சிட்டாரு, அவரையும் இணைச்சிக்கிட்டாரு. அதே போல தனியரசு, அவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, அதே போல மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிமுன் அன்சாரி, ஷேக் தாவூத் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அந்த கட்சி, அதே போல முக்குளத்தூர் புலிப்படை கருணாஸ், தமிமுன் அன்சாரி, தனியரசு, இவங்க எல்லாம் இன்னைக்கு அதிமுகவுடைய கூட்டணியில் இப்ப எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இதெல்லாம் தவற விட்டுட்டார் ஆதவ அர்ஜுனான்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் இன்னைக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு உதவக்கூடிய விதமாக அதாவது பாஜகவை மென்ஷன் பண்ணி அவர் விமர்சனம் பண்ணது. ஜிஎஸ்டி சம்பந்தமா அவர் பேசினார். ஜிஎஸ்டியில் நமக்கு வர வேண்டிய பங்கு எவ்வளவு இருக்கு, அதே போல மாநிலத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய
நிதி ஒதுக்கீடு எவ்வளவு இருக்கு, இதையெல்லாம் நீங்க கொடுக்கவே இல்லைங்கிற மாதிரி விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அதே போல லேட்டஸ்டா நடந்த அந்த சமக்கர சிக்ஷா அபியான் 2152 கோடி ரூபாய் வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடந்தது. இப்போ வரைக்குமே அந்த நிதி நமக்கு விடுவிக்கப்படலை. அதை பற்றியும் இதில் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுவும் கூடுதல் சிறப்பு பெற்றிருக்கிறது இந்த உரையில். அதே போல மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களேன்னு தான் அவர் ஆரம்பிச்சார். இந்த மன்னராட்சிங்கிற டேக நீண்ட காலமாக அவர் வந்து அவருக்கு எப்போ மாநாட்டில் ஆரம்பிச்சாரோ அன்னிலிருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்ச்சியிலும் இந்த மன்னராட்சிங்கிற விஷயத்தை அவர் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். உங்க ஆட்சியை பத்தி கேட்டால் மட்டும் உங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம் வருதாங்கிற கேள்வியெல்லாம் கேட்டார். பொதுவாக யாரை இந்த ஆளக்கூடிய அரசை நோக்கி அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், யார் கேள்வி கேட்டாலும் ஒரு வித கோப பார்வையோடு தான் அவங்களை பார்க்கிறாங்கன்றத நம்ம சமீப காலத்தில் பல்வேறு செய்திகள் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு அணுகுமுறை தான் தாவேகா மீதும் காட்டியிருக்கு. அந்த காட்டப்பட்ட எதிரொலியாக இன்னைக்கு வந்து விஜய் வந்து அவங்களுக்கு எதிராக பேசுறாருங்கிற மாதிரியும் இதுல புரிஞ்சுக்கக்கூடிய விதமாக தான் இருக்கு. அதே போல பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கணும். ஆனா நீங்க வந்து பெண்களுக்கு எதிராக பலவிதமான வன்புணர்வுகள் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசான முதியோர் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு நீங்க வந்து அப்பான் பிராண்டிங் பண்ணிக்கிறீங்கன்ற மாதிரி போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டு அதை கலாய்ச்சி விட்டு போயிட்டார். இதுவும் மிகப்பெரிய கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. இதுல நிறைய வீடியோக்களை கட் பண்ணி போடக்கூடிய வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கடந்த காலத்தில் அவர் பேசின 2-3 ஸ்டேஜ் தாண்டி இன்னைக்கு அவர் பேசுறதுங்கிறது ஒரு நல்ல பக்குவப்பட்ட ஒரு ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். எழுதி கொடுத்தாங்களா இல்லை இவரே படிச்சாரன்றதெல்லாம் நம்ம ரெண்டாவது விஷயம். பட் இன்னைக்கு அவர் அட்ரஸ் பண்ண விஷயங்கள், அவர் பேசின விஷயம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்கிறாருங்கிற மாதிரியே தான் சொல்லப்படுகிறது. வச்ச சில குற்றச்சாட்டுகளையும் இந்த முறை ரொம்ப அழகாவே டேக்கிள் பண்ணியிருக்கிறார். இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கக்கூடிய விதமாக ஈசிஆர் சரவணன், அதாவது தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகி, சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு ஈசிஆர் சரவணன். அவரோட பேர்ல ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க. என்ன போஸ்டர் அப்படின்னா, பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து அவரை வருங்கால தமிழக முதலமைச்சர்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க. இதையும் புஷி ஆனந்த் அவருடைய மேடையிலே வந்து தெளிவுபடுத்துறாரு. இங்க தமிழக முதலமைச்சர் யாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி வேலையெல்லாம் திமுக செய்யாதீங்கன்னு சொல்லி திமுகவை தான் கையை காட்டியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி வேலை உண்மையிலே திமுக செஞ்சிருந்தா இது ரொம்ப டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கணக்கில் தான் வருங்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது ஆதவர்ஜுனா கிட்டத்தட்ட 1 hour பேசியிருந்தாரு. 1 hourல திமுக கூட இருக்கக்கூடிய பல கூட்டணி கட்சிகளையும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவர் வந்து பேசியிருந்தாரு. போற போக்கில் தொல் திருமாவளவனையும் லைட்டா அப்படி உரசி பார்த்துருக்கக்கூடிய வேலையும் செஞ்சார். ஸோ அதனுடைய எதிரொலியாக விசிகாவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய கூகா பாவலன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதற்கு முன்பாக தாவேகா சார்ந்த ஆதவர்ஜுனா என்ன சொன்னாருங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை எப்படி திமுகவில் கூட்டணியில் வைத்து அழித்தார்களோ அதே போல தற்போது விசிகாவை அழித்துக் கொண்டிருக்கிறாருங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தார். ஏன்னா சமீப காலத்தில் திருமாவுடைய பேச்சு பல அரசியல் தலைவர்களும் அதை விமர்சனம் செய்யக்கூடிய அளவு தான் இருந்தது. அதை குறிப்பிட்டு ஆதவர்ஜுனா பேசினதுக்கு கூகா பாவலன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவை அழிக்க எப்படி நாம் தமிழர் கட்சி வளர்த்தெடுக்கப்பட்டதோ அதே போலத்தான் தமிழக வெற்றி கழகமும் திமுக கூட்டணிக்கு எதிராக இன்றைக்கு வளர்த்தெடுக்கப்படுகிறது. திமுக விசிக இடையே விரிசலை உண்டு பண்ண வேண்டும் என்று வாய்க்கு வந்தபடி பேசியவர்களுக்கு தேர்தல் களத்தில் பல்லுடைந்து போனதுதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட, ஆண்டிகள் எவ்வளவு தோண்டினாலும் புதையல் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல பதிலுக்கு பதில் பேசக்கூடிய வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே அவர் பேசினது திமுகவை தான் அதிகமாக எதிர்த்து பேசியிருக்கிறாரு. விஜய் பேசினது திமுகவை மையப்படுத்தி தான், அது அவங்க பாஷையில் சொல்றதா இருந்தா பாசிசத்தையும் பாயாசத்தையும் தான் மையப்படுத்தி பேசினார். ஆனா இன்னைக்கு வந்து விமர்சனம் எல்லாமே பண்ணக்கூடிய யாருன்னு பார்த்தா திமுகவை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளும் நீங்க போட்டி போட்டு தாவேகாவை வந்து விமர்சிக்கக்கூடிய வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இறுதியாக இந்த விஜயனுடைய ஸ்பீச் மூலமாக அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, 2026 தேர்தல்ங்கிறது இது வரைக்குமே யாருமே பார்க்காத ஒரு தேர்தலாக இருக்கும், ரொம்ப புதுமையான ஒரு தேர்தலாக இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. பல குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுத்திருக்காரு, பல சமூக பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணியிருக்காரு, அடுத்தடுத்த செயல் திட்டங்களை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த திண்ணை பிரச்சாரங்கிற விஷயத்திலெல்லாம் அவர் வந்து மையப்படுத்தி பேசியிருக்காரு. சமீப காலத்தில் எந்த கட்சியுமே அந்த மாதிரி பண்ணல. தெருவில் இறங்கி வீதியாக வீடு வீடாக போயிட்டு நீங்க வந்து அவங்க மக்களுடைய பிரச்சனையை கேட்டு அவங்க என்ன மாதிரி சிக்கலை சந்திக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படி சரி பண்ணலான்ற மாதிரி விஷயங்களை நீங்க யோசிக்கிறதா தான் அவங்களுடைய நெஞ்சில வந்து தாவேகா கொடி ஏறுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது திண்ணை பிரச்சாரத்தையும் இப்ப விஜய் அவர்களுடைய வியூக வகுப்பாளர்களால் சொல்லப்பட்டதா இல்ல விஜய் வியோச்சாரம் தெரியல, இதையும் ரொம்ப அழகாவே அட்ரஸ் பண்ணியிருந்தார். ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுனாலும் அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு சிக்கலும் இருக்கு. தாவேகாவினுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு, விஜய் பேசினாரு, விஜயனுடைய அட்ரஸ் பண்ண விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டாலும் கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பலரும் அதை விமர்சிக்கக்கூடிய விதமாகத்தான் இருக்கு. ஏன்னா இப்போ 234 தொகுதிக்கு நம்ம கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அங்க இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த முகம் வந்து ஆல்ரெடி பார்த்த முகமா இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். அப்படி 234 தொகுதியிலும் அப்படி நிப்பாட்ட போறது யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே போல பூத் கமிட்டி இன்னும் வந்து 55,000 60,000 தான் போட்டிருக்காங்க, 72,000 இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அதையெல்லாம் செயல்படுத்தி மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் எந்த மாதிரியான அந்த பிரெயின் வாஷ் எப்படி பண்ணணும், அதே போல வாக்குகளை எப்படி அறுவடை செய்யணும், இப்படி பல வியூகங்கள் இருக்கு. இதெல்லாம் அவங்க எப்படி செயல்படுத்த போறாங்கன்றது தெரியல. அதே போல கூட்டணி அப்படிங்கிற
பகுதிக்கு வரும்போது யாரெல்லாம் அவங்க கூட கூட்டணி சேருவாங்கன்றது தெரியல. இப்போ எந்த அடிப்படையில் விஜய் இப்படி பேசுறாரு, சும்மா மாசா பேசினா சரியாயிடுமான்ற மாதிரி விமர்சனங்களும் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த முதல் பொதுக்குழுல விஜய் பேசின விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் இன்னையிலிருந்து இன்னொரு ஒரு வாரத்துக்கு இதுதான் சேட்டலைட் மீடியாவில் மிகப்பெரிய டிபேட்டபிள் சப்ஜெக்டாகவும் மாறப்போகுது. திமுக இதுக்கு என்ன மாதிரியான பதில்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.